ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு அருமையான ரொம்ப டேஸ்டான பாசிப்பருப்பு பாயசம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு வந்து நான் லைட்டாக வறுத்து 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூனில் பச்சரிசியும் ஊற வச்சுருக்கிறேன். பச்சரிசி வறுக்கல, பாசிப்பருப்பு மட்டும் வறுத்துட்டு நல்ல தண்ணி ஊற்றி கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். அப்புறம் ஒரு 4 திராட்சை எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் ஏலக்காய் கொட்டி வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் என்னோடய வீடியோவை நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்துடும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த குட்டி குக்கர் தான் இது. வந்து 1/4 கிலோ அரிசி கூட வேகாது, அதை விட குட்டி குக்கர் தான். இதில் வந்து நம்ம வந்து இந்த பருப்பு நான் இதில் எவ்வளோ தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 ml தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். அதை நம்ம அப்படியே குக்கரில் சேர்த்துக்கலாம். நான் சின்ன அடுப்பில் தான் வைக்கிறேன். வேக வச்சுக்கலாம், நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பாசிப்பருப்பு பாயசத்துக்கு இதை வேக வச்சிட்டோம். விசில் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெந்திருக்குது. நம்ம இப்போ கரண்டி போட்டு கடைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நம்ம நல்லா கடைஞ்சிட்டோம். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சின்ன அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். சரிங்களா? 1 டம்ளர் எடுத்துருக்கிறேன், 1/2 டம்ளர் இப்போ ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், பால் ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டோம். கொதிக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க, இவ்வளோ கெட்டியாக இருக்குது. நான் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம அடுத்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாயிரும். அதனால் மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 1 டம்ளர் பால் ஊற்றிட்டோம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு முந்திரி திராட்சை தாளித்து போட்டுடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வெள்ளைப்பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். அச்சு வெல்லம் வாங்கி அதை நல்லா கொட்டி கொஞ்சமாக காய்ச்சி வச்சுருக்கிறேன். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஊற்றிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், இப்போ நம்ம முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிட்டோம், ஏலக்காய் பொடியும் போட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு அப்போதை விட. ஏன்னா நம்ம 1 டம்ளர் பால் ஊற்றியுமே கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றோன்னு வைங்களேன், அள்ளி சாப்பிட்ற மாதிரி ஸ்பூனில் சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். அதனால தான் நான் 1 டம்ளர் பால் ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் இது ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கு செஞ்சுருக்கிறேன். உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா அது தகுந்த அதிகமாக பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த வெள்ளைப்பாகு நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? பாருங்கள், நம்ம ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வந்து நான் வெள்ளைப்பாகு காய்ச்சி வச்சுருக்கிறேன். அச்சு வெல்லம் வந்து கொட்டி காய்ச்சி வச்சுருக்கிறேன். நம்ம வந்து இது எல்லாத்தையும் ஊற்ற மாட்டோம், நமக்கு அளவாக தேவையான அளவு மட்டும் ஊற்றிக்கலாம். வடிகட்டி ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஏதாவது தூசி ஏதாவது இருந்தால் என்ன பண்ணுறது, அதனால். இப்போ இது நீங்கள் சாமிக்கு வைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட மாட்டோம். அதனால் பார்த்து வச்சுட்டு அப்புறம் நீங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கவங்க பரிமாறும்போது டேஸ்ட்டு பாருங்கள். தேவைப்படுதுன்னா நம்ம இது காய்ச்சினது தானே, நல்லா கெட்டியாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் தேவைக்கு தக்கன கலந்துக்கலாம். சரிங்களா? நான் இன்னும் கொஞ்சம் கலந்துக்கிறேன்.
இப்போ பார்த்திங்கன்னா அருமையான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், பாயசம் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டோம். இது வந்து நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் நல்லா மணமாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம வறுத்து போட்டிருக்கனால நல்லாயிருக்கும். குட்டி குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.